வணக்கங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தி கொதுக்கெழுத்து போட்டி. இது 9 மணிக்கு சால்வ் பண்ண ஆரம்பிக்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16/4/26ங்க, 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம். 1 by 1 சால்வ் பண்ணலாமா? இடமிருந்து வளம். தேர்வுன்னா என்னென்னு சொல்லுவீங்கன்னா எக்ஸாம். ஓகேங்களா? எக்ஸாமை 4 இடத்துல கேட்டிருக்காங்க. எக்ஸாமை வந்து நீங்கள் தமிழில் என்னென்னு சொல்லுவீங்க? பரீட்சை. எக்ஸாம் எழுதியாச்சா, பரீட்சை எழுதியாச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மேலேருந்து கீழே என்ன பேரில் ஆரம்பிச்சிருக்கு. காஞ்சிபுரம் அப்படின்னா இதுக்கு ஃபேமஸ். காஞ்சிபுரம்னா கோயிலுடைய நகரம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா காஞ்சிபுரத்துக்கு பட்டு ஆடை, பட்டு. ஸோ காஞ்சிபுரம் அப்படின்னா பட்டு ஃபேமஸ். வந்தாச்சுங்க. பட்டு ஆடையை வந்து சேர்த்து எழுதுனா பட்டு ஆடைன்னு எழுதலாம். இது ஒன்றும் எழுதலாம், வேறு வழியே இல்லை. எழுதி பார்ப்போம், சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். பட்டாடை, பட்டு ஆடைங்கிறத பட்டாடை அப்படின்னு எழுது. சரிங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? பள்ளி வகுப்பின் மாணவத் தலைவன். பள்ளி வகுப்புக்குள்ள மாணவத் தலைவன் அப்படின்னா கிளாஸ் லீடருன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க, மானிட்டர் ஆஃப் கிளாஸ் இன் ஸ்கூலில். எல்லாமே ஒன்று தான். இதை வந்து நம்ம அடிக்கடி முன்னால் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து பார்க்கும். அது சட்டாம்பிள்ளை. தமிழ் விக்கிபீடியாவில் இது கிடைக்குங்க. சட்டாம் பிள்ளைன்னு சொல்லலாம், சட்டம் பிள்ளைனாலும் சொல்லலாம், டாக் பதில் டேனாலும் போடலாம். சரி, அப்போ பட்டாடை கரெக்டு தான். சட்டாடம் பிள்ளை இல்லைங்க. சரிங்களா? இது கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 10 கீழேருந்து மேலே. ஆணையிடுதல்னால் கட்டளை இடுதல். சரிங்க. அப்போ 10 வலமிருந்து இடம் என்ன? இரவு பகல் 2க்கும் இடைப்பட்ட வேலை. இரவு பகல் 2க்கும் இடைப்பட்ட வேலைன்னா நண்பகல் தான் சொல்லுவோம். இங்கே கேரளா வந்துருக்குது. 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துக்குவோம். 9 போகாளி பொண்ணு தாயி போகியா. இந்த பாட்டு இடம்பெற்ற படம் கருத்தம்மா. வந்து 94 வந்து 1994 படம் பேர் என்ன? கருத்தம்மா. ஓகே, சரிங்க. அப்போ நண்பகல்னு நான் இன் கரெக்டாக வருதுங்க. இங்கே கேரளா ஆன்சருக்கு. நம்ம இன்னும் பேச்சு வழக்கில் ஒன்று சொல்லுவோம், கருக்கல்ல உனக்கு என்ன வரல. கருக்கல் அப்படின்னா அது சொல்லுறது என்னது? நண்பகல். கருக்கல் அப்படின்னா அது நண்பகலை தான் சொல்லுது. 16 இடம் வந்து வளம் என்ன? தேல ஆன்சருக்குங்க. விளையாத நிலத்தை என்னென்னு சொல்கிறீங்க? விளையாத நிலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தரிசு நிலம். தரிசு நிலத்தில் போய் உழுதாம்பான்னு சொல்லி திரிப்பாங்கல்ல. விளையாத நிலத்தை வந்து தரிசு நிலம்னு சொல்லுவாங்க. சும்மா கிடக்கு நிலம். இல்லைன்னா பால் நிலம், இல்லைன்னா புறம்போக்கு நிலம், இல்லைன்னா கல்லாங்குத்து நிலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? மாசு இல்லைன்னா அழுக்கு. இது வந்து அசுத்தமாக இருக்குது. சுத்தமாக இல்லை, அசுத்தம். சுத்தமாக இருந்தால் நீட்னஸ், இங்கே வந்து ஆப்போசிட் அசுத்தம். சரிங்க. 17 2 எழுத்து தான் இடம் வந்து வளம். பிரணவ மந்தியம்னு எல்லாம் ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஓம்னா ஆக்கூட்டல் ஊக்கூட்டல் படைத்தல் காத்தல் அழித்தல். இதுதான் பிரணவ மந்தியம். சரிங்க. 17 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? கட்டுமரத்தை இப்படியும் குறிப்பிடுவாங்க. கட்டுமரம் அப்படின்னா படகு, ஓடம். வந்துக்கனால ஓடம் சொல்லலாம். தோணி, நாவாய், திமில்னு சொல்லலாம். இங்கே வந்துக்கனால நம்ம ஓடம்னு சொல்கிறோம். சரிங்க. 19 இடமிருந்து வளம் என்ன? பெருங்காற்று பெரும் புயல். பெரிய காற்று பெரும் புயல். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா சண்ட மாருதம். சரிங்க. சண்டைன்னா என்ன, மாருதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா
சண்டைன்னா கடுமையான, இது வடமொழியிலேருந்து எடுக்கக்கூடிய வார்த்தை. சண்டைன்னா கடுமையாக, இல்லைன்னா பெரிய. மாருதம் அப்படின்னா புயல். சரிங்களா? கடுமையான மிகப்பெரிய புயல் சொல்கிறது சண்டை, மாருதம். 19 பின்னிய கூந்தல். பின்னிய கூந்தல் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சடை. ஜடைன்னு சொல்கிறத விட இங்கே வந்துக்கனால சடை. சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? பொய், கொலை, களவு, மது அருந்தல், குரு நிந்தை. குருவை மதிக்காமல் இருக்காது. 5ம் 5ன்னு சொல்லியாச்சு. 5 வந்து பஞ்சன்னு சொல்லலாமா? இது எல்லாமே கெட்ட செயல், பாதகமாக உள்ள செயல், மகா பாதகம். அவள் சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா மாபாதகம்னு இருக்க செயல் அப்படின்னு சொல்லுவாள். என்ன பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவா? பஞ்சமா பாதகம். பஞ்சு 5 மகாபாதக செயல்களை சொல்லக்கூடிய வார்த்தை தான் பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே. 12 இடம் வந்து வளம் என்ன? கதையின் மைய பொருள், கதையோட முக்கியமான பொருள், கதைக்குள்ள மீனிங்கு, கதையோட கருத்தை சொல்லக்கூடிய கரு. ஓகேங்களா? ஸோ எழுதியாச்சு. 7 இடம் வந்து வளம். டேஷ் வந்துட்டேன்னு சொல்லு. ஒரு திரைப்படத்தை வசனம். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி பண்ணணும் அப்படியே கபாலி திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. இது என்ன படம்? கபாலி படம். எப்போ? 2014 ரஜினியோட படம். ஓகேங்க. அடுத்து பேல வலமிருந்த இடம். வாள், பத்தியம், ஒரு ஆவணம். வாளுக்கும் பத்தியத்துக்கும் ஆவணம். பேல ஆரம்பிச்சுக்குங்க. பட்டயம் அப்படின்னா வாள். ஓகேங்களா? பட்டயம்னா வாள்னு சொல்லலாம், இல்லைன்னா உரிமம்னு சொல்லலாம். அதான் பட்டயம். அப்படின்னா கல்வி சர்டிஃபிகேட்டு, லேண்ட் டாக்குமெண்ட்டு, முன்னாலெல்லாம் செப்பு பட்டயம்னு சொல்லுவாங்கள்ல, லேண்டு காப்பி டாக்குமெண்ட்டு. ஸோ பட்டயம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே முடிஞ்சாச்சு. இன்னும் 3 இடம் வந்து வளம் என்ன? நெல் விளைந்த பின் என்ன செய்வாங்க? நெல்லை விளைஞ்சக்கப்புறம் அதை அறுவடை பண்ணுவாங்க. நெல் விளைந்த பின் செய்வது அறுவடை. சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? 4 வாய்க்கால். இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? 6 இடம் வந்து வளம் என்ன? நடிகை. இன்னொருத்தவங்களும் நடிகை தான். கனகாவின் தாயார். கனகாவின் தாயாரும் நடிகைன்னு சொல்லுவாங்க. யார்? தேவிகாவுடைய பொண்ணு தானே நடிகை கனகா. தேவிகா. சரிங்க. வலமிருந்து இடம் பாருங்க. 8 4ல் ஒரு பாகம். 4ல் ஒரு பாகம் அப்படின்னா 4ல் ஒரு பாகம். இதை வந்து கால் பாகம்னு சொல்லலாம். வலமிருந்து இடம் கால். 4 மேலேருந்து கீழே வாய்க்காலுக்கு இன்னும் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்வாய் சொல்லலாம். இங்கே வந்து வந்துக்கனால வடிகால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தண்ணீர் போகக்கூடிய பாதை. நெல்லுக்கு தண்ணீர் வாய்க்கால் வழியோடி அவையார் முதுவையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? வடிகால். ஓகே. 8 மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை. 15 கீழேருந்து மேலே இருக்கா? இருக்கு. நடிகை ராதாவோட அக்கா. நடிகை ராதாவின் அக்கா யார்? அம்பிகா. அவங்களும் ஆக்ட்ரஸ் தான். சரிங்க. 15 வலமிருந்து இடம் இருக்கா? பாகுபலி நடிகை. பாகுபலியோட நடிகை யார்? தமனா, அனுஷ்கா. வந்துக்கனால அனுஷ்கா. சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் காலம் என்பது மழைக்காலமா?
இங்கே கா வந்துக்குங்க. காலம் அப்படிங்கிறது தான் நம்ம எப்போ வேணும்னு சொல்லுவோம். மழைக்காலம், காலம். சரிங்க. 11 மேலேருந்து கீழே இஷ்டில் முடிஞ்சிருக்கு. வில் இயக்குனர், வில் அது போக வில்ங்கிறது தனிங்க. தனுஷ் இயக்குனர் தயாரிப்பாளர் கஸ்தூரி ராஜாவின் மகன் தனுஷ். சரிங்க. இதை 20 கீழேருந்து மேலே என்னென்னு பார்ப்போமா? தேவலோக பசு. தேவலோக பசு அப்படின்னாலே ஈஸியாக சொல்லிடுவாங்க காடஸ், காமதேனு. எல்லா கடவுள்களையும் ஐக்கியமாக உள்ளது. ஓகே. 18 இடமந்து வளம். கடைசியாக போர், யுத்தம். சண்டே எழுத முடியாதுங்க, சண்டே எழுத முடியாது. சரிங்களா? சண்டே எழுத முடியாது, கலரி எழுத முடியாது. ஸோ யுத்தம்னு எழுத முடியாது. இது என்னன்னு சொல்லுவாங்க? சமர். வந்துக்கனால என்னென்னு பண்ணிட்டோம்? சமர். அப்படி இல்லைன்னா நம்ம சண்டேன்னு எழுதிப்போம். சமர்னாலும் போதான். ஸோ இதுதான் இன்னையோடைய ஆன்சர்ஸ். எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுத்துங்க. தேங்க்யூங்க. இன்றைக்குள்ள கண்டுபிடி வித்தியாசத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.